ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற பிளட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு மலேசியன் மூவி. அது மலேசியன் டைட்டிலில் வந்து பாரா நாகா, BARA NAGA பாரா நாகான்னு அப்படின்றாங்க. பிளட் பிரதர்னா அப்படி ரத்த சகோதரர்கள் அப்படின்னு படம். நெட்ஃப்ளிக்ஸில் ரேட்டிங் எவ்வளோ தெரியுங்களா? அது IMDbல 7.1. இந்த படம் என்னென்னா, அந்த ஸ்கோப் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அவங்களுடைய 40வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. 40 வருஷமாக அந்த கம்பெனி இருக்காங்க. அவங்களுடைய 40வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட படம் தான் இது, இந்த பிளட் பிரதர்ஸ். மலேசியன் ஹிஸ்ட்ரியில் இந்த வருஷத்து 2025லே முதல் 4 நாளில் வந்து மலேசியன் ரிங்கிட் 21 மில்லியன் கலெக்ட் பண்ண படம் அது. 2025ல அதான் ஹையஸ்டாமா. அப்படி ஒரு என்னன்னா, அந்த படம் கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவிங்க. அப்பா, ஆக்ஷன் பேக் மூவினா 100% அக்மார்க் ஆக்ஷன் பேக் மூவினா இதுதான். படத்துல வந்து ஒரு மசாலா படத்துக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்குற படம் அது. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய படம் அது. வெறும் சண்டை ஒரே படத்துல என்னென்ன இல்லை, காதல் இருக்கு, காமம் இருக்கு, துரோகம் இருக்கு, பாச பிணைப்பு இருக்கு, பழிவாங்குதல் இருக்கு, அந்த ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன், அந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் வாரு, எல்லாமே இருக்கு. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்த்து போறோமோ அந்த படத்தினோட எல்லாமே இருக்கும். பர்டிகுலரா ஃபைட்ஸ் பார்க்கணும் இந்த படத்துல. ஐயோ, அன்பிலீவபிள் ஸ்டன்ட்ஸ். சண்டை பிரியர்களுக்கான ஒரு அருமையான படம்னா இதுதான். சண்டே பார்க்க வேண்டிய சண்டை படம், அப்படி ஒரு படம் அது. எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க ஃபைட் சீன்லாம். அதுவும் பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபி. சின்ன சின்ன ரூம்லலாம் ஃபைட் நடக்கும். எப்படி அந்த லைட்டிங் கொடுத்து இருட்டில் படத்துல இன்னொரு ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பா பாராட்டணும். ஃபோட்டோகிராஃபி ஸ்டண்ட் மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். படத்தை இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்துல வர எல்லாமே கேங்ஸ்டர்ஸ். படத்துல வர கேரக்டர்ஸ் இந்த பக்கம் ஒரு டீம், அந்த பக்கம் 2 கேங்ஸ்டர்குள்ள சண்டை. இதுதான் படம். என்னன்னா, எல்லாருமே கருப்பு கோட்டு, கருப்பு சூட்டு தான், கருப்பு கண்ணாடி. அஜித் படத்துல ஒரு படம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நிறைய கிண்டல் பண்ணாங்க. என்னப்பா அது, நைட்ல கூட கூலிங் கிளாஸ் போட்டுன்னு பகல்ல இருந்து கோட்டுன்னு எல்லாமே இருக்கிறீங்களேன்னு. எனக்கு இன்னமும் அந்த மலேசியன் படத்தினோட இன்ஸ்பிரேஷன் தான் போல இருக்கு. இல்ல அந்த படத்தை பார்த்து இவங்க காப்பி பண்ணாங்களான்னு தெரியல. வரவன் போறவன் எல்லாருமே கருப்பு கோட்டு தான். கோட்டு, கருப்பு, கூலிங் கிளாஸ். அது பகலா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்காங்க. கதை என்னன்னா, 2 கேங்ஸ்டர்ஸ்குள்ள தகராறு. ஒரு சின்ன பையனும் ஒரு கேங்ஸ்டர் வழங்கும் போல இந்த டீம் ஹெட் வந்து கொஞ்சம் காப்பாற்றி கூட்டு வர்றாரு. அவன் இவருக்காக ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறான். அவனுடைய அண்ணன் தம்பி ஒன்னா இருந்தாலும் ஒரு கேங் வரல. இந்த பையனை அவன் கூட்டின்னு வந்துட்டு இவன் காப்பாத்துறான், இவன் கூட வளர்றான். அப்படியே அண்ணனும் தம்பியும் மாறிடுறாங்க 2 பேரும். இவனுக்கு அவ்வளோ உயிருக்கு உயிரா நம்புறான். எல்லாமே நடக்குது. ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அவனுக்கு கல்யாணம் ஆகுது அந்த தலைவனுக்கு. அப்போ சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டுறாங்க. எனக்கு நீயா துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு இவன் அவனை பழி வாங்க ட்ரை பண்றான். இவன் என்ன பண்றான், நான் அவனை அண்ணனா நினைச்சேன், என்ன நீ சந்தேகப்படலாமா, ஆனா என்ன போய் கொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடி யாருக்கிட்ட போறான்னா, அவனுடைய சொந்த அண்ணன் ஒருத்தர் தான். அவனை போய் பிடிச்சி அவங்க கூட சேர்ந்து இவன் வந்து தான் நல்லவனா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணானான்றதான் கதை. வெறும் சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி அதுதான். சொந்த தம்பியா படம் சந்தேகப்படுறான், நான் நல்லவன் தான் ப்ரூவ் பண்றான். அதுக்கு உண்டான நடுக்குல சண்டை. இவன் அவனை போடுறது துப்பாக்கிலாம் சும்மா தீபாவளிலாம் தோத்து போயிடும். அப்படியே ஆளு கொசு அடிக்கிற மாதிரி துப்பாக்கி சொல்றாங்க எல்லார் கையிலயும். அதுவும் கருப்பு கலர்ல துப்பாக்கி வேற. படம் முழுக்க ஒரே பிளாக் தான். ஆனா ஃபைட் இருக்கு, பார்க்கணும். ஃபைட்டுக்காக பார்க்கணாங்க. ஐயோ, அன்பிலீவபிள் ஃபைட்ஸ். லேடிஸ்க்கு இது பிடிக்குமான்னு தெரியல, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு பட்டம் ஃபைட். அதே மாதிரி ஆக்ஷன் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காஸ்டியூம்ஸ், அந்த லொக்கேஷன்ஸு, மலேசியா சுற்றி எடுத்துருக்காங்க. மலேசியாவை பிரமாதமாக எடுத்துருக்காங்க. அந்த பெரிய பெரிய கட்டடம், அவனுடைய அந்த கார் சேசிங்ஸு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுக்குற படம் பிளட் பிரதர்ன்றா. படம் முழுக்க சும்மா துப்பாக்கி சுட்டுனே இருக்குது, ரத்தம் தெரிச்சுனே இருக்குது.
நல்ல சென்டிமெண்டல் எமோஷன் சீன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் ஒன்று இருக்குது. எதிர்பாராத ஒரு துரோகம், இவனா இது பண்ணியிருப்பானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துரோகம் வெளியில் வரும். அது எப்படிலாம் அதை கதை கட்டுறானுங்க. இந்த கொள்ளக்கூட்டத்தில் மட்டும் இந்த கேங்ஸ்டரில் எவனுமே எவனும் நம்ப மாட்டானே. ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த தொழிலில். யார் வேணால் போட்டு தள்ளலாம், அடுத்த இடத்துக்கு இவன் வந்துடுவானன்ற பயத்திலேயே இருக்கும். அந்த பரபரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரபரப்பு நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க படத்தில். படம் போரே அடிக்காது உங்களுக்கு. பரபரன்னு படம். நம்ம ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு, ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். எந்த வகையிலையுமே உங்களை வந்து போர் அடிக்காத படம். பிளட் பிரதர்ஸ் படம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 7.1 சும்மா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் படம் மலேசியாவில் பெரிய ஹிட் ஆனதுக்கு காரணமே வந்து என்னென்னா, ஒரு ஸ்டோரி சாதாரண ஸ்டோரியாக இருந்தாலும் ஒரு ஆர்டினரி நம்ம ஒரு ரசிகன் என்னெல்லாம் எதிர்பார்க்குறானோ, என்னென்ன எதிர்பார்ப்போட தேட்டருக்கு போகிறானோ, அவனுடைய அத்தனை தேவைகளையும் அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய படம் தான் இந்த பிளட் பிரதர்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அவருக்கு ஆக்ஷன் விரும்பி கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் சும்மா சாதாரணமாக பார்க்கறத விட நல்ல ஒரு ஹோம் தேட்டரில் அந்த சவுண்ட் சிஸ்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் சவுண்டு பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதா நீங்கள் அருமையாக பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஆக்ஷன் பேக் மூவிஸ் இது நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்குது. பிளட் பிரதர் மலேசியன் மூவி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 7.1. இன்னொரு படத்தோட ரிவ்யூட உங்களுக்கு சந்திக்கிறேன். டில் தென் see you. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.